இனிய உள்ளங்களுக்கு அன்பான வணக்கம். பெருந்தகை பேரறிஞர் அண்ணா, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஆகியோரை பற்றி அவதூறாக பேசிய புகாரில் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்ய தமிழ்நாடு அரசின் செயலாளர் அனுமதி அளித்துள்ளார். இதற்கு தமிழ்நாடு கவர்னர் ஆர்.என். ரவியும் ஒப்புதல் அளித்துள்ளார். சேலம் பீஸ் மானிஸ் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு தொடர சேலம் மாவட்ட ஆட்சியர் அனுமதி கோரிய நிலையில் தற்போது அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சனாதன ஒழிப்பு மாநாட்டில் தமிழக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு கலந்து கொண்டதற்காக அவரை கைது செய்ய கோரி தமிழக பாஜக சார்பில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன்படி கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை 1956ஆம் ஆண்டு மதுரையில் நடந்த தமிழ்ச்சங்க விழாவில் கலந்து கொண்டு பகுத்தறிவு கருத்துக்களை பேசிய அறிஞர் அண்ணாவை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மிக கடுமையாக சாடினார். மன்னிப்பு கேட்காவிட்டால் மீனாட்சி அம்மனுக்கு பால் அபிஷேகத்துக்கு பதில் இரத்த அபிஷேகம் நடக்கும் என எச்சரித்தார். அதற்கு பயந்து அண்ணாவும் வி.டி. ராஜனும் ஓடி வந்து மன்னிப்பு கேட்டனர் என அண்ணாமலை பேசினார். அண்ணாமலையின் பேச்சு கடும் சர்ச்சை ஏற்படுத்தியது. ஆனால் தாம் பேசியது உண்மை எனவும் ஆங்கில இந்து நாளிதழ் 1956ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இது குறித்து செய்தி வெளியிட்டது என்றும் விளக்கமளித்தார். ஆனால் அண்ணாமலையின் கருத்து குறித்து விளக்கமளித்த இந்து நாளிதழ் 1956ஆம் ஆண்டு மே 31ஆம் தேதி முதல் ஜூன் 4ஆம் தேதி வரை இந்து நாளிதழ் வெளியிட்ட செய்திகளை ஆராய்ந்தால் மதுரை தமிழ்ச் சங்கத்தின் பொன்விழாவின் 4வது நாளில் முத்துராமலிங்க தேவர் அண்ணா அவர்களுடன் கருத்தில் முரண்பட்டார். ஆனால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வருத்தமோ அல்லது மன்னிப்போ கேட்டதுக்கான எந்தவிதமான ஒரு குறிப்பும் இல்லை என விளக்கமளித்தது. அண்ணாமலையின் இந்த பேச்சின் மூலம் ஒரு பொய்யான கருத்துக்களை பேசி பதற்றத்தை ஏற்படுத்த முயன்றதாக அவர் மீது பீஸ் மானிஸ் புகார் அளித்தார். இது தொடர்பாக வழக்கை விசாரித்த சேலம் நீதிமன்ற நீதிபதி வழக்கு தொடர அரசின் அனுமதி பெற வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது வழக்கு தொடர தமிழ்நாடு அரசின் செயலாளர் நந்தகுமார் அனுமதி அளித்தார். இதனை ஏற்று அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்ய தமிழ்நாடு கவர்னர் ஆர்.என். ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். இதன் நகல் சேலம் நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது. பதட்டத்தை, கலவரத்தை உருவாக்குதல், பொய் செய்தி பரப்புதல் ஆகிய புகார்களின் கீழ் வழக்கு பதிவு செய்ய அளிக்கப்பட்டுள்ளது.